உலகம் முழுவதும் உள்ள மெயின் டிவி தமிழ் நேயர்களை சர்வதேச செய்தி தொகுப்பிற்கு வரவேற்கிறேன். ஆர்ஜே பரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவின் விலை உயர்ந்த ஏவுகணை தடுப்பு திட்டத்தை மிக குறைந்த செலவில் எதிர்கொண்ட ஈரானுடனான போரின் போது பெருமளவில் பொருளாதார இழப்புகளை சந்தித்த இஸ்ரேல். சிரியாவை ஆக்கிரமிக்க திட்டமிட்டு செயல்படும் இஸ்ரேல். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பரபரப்பு குற்றச்சாட்டு சுமத்தியுள்ள ஈரான். சர்வதேச நாடுகள் இதனை தடுக்க செயல்பட வேண்டும் என்றும் கோரிக்கை. காசாவில் முழுமையான வெற்றி கிடைக்கவில்லை என்பதை ஒப்புக்கொண்ட இஸ்ரேல் அமைச்சர். ஹமாஸ் இயக்கத்தை அழிப்பதே முதன்மையான இலக்கு என்று மீண்டும் அறிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் காலநிலை செயல்பாட்டாளர்களை கைது செய்துள்ள இங்கிலாந்து. பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்தில் கலந்து கொண்ட போது நடவடிக்கை. சட்டவிரோத குடியிருப்புகளை மேற்கொண்டு வரும் இஸ்ரேலுக்கு ஜெர்மனி வெளிப்படையான கண்டனம். ஜெர்மனி பிரதமர் சமீபத்தில் இஸ்ரேலுக்கு வந்திருந்த நிலையில் கண்டனத்தை எதிர்பார்க்காத இஸ்ரேல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஈரான் ஆயுதப்படைகளின் மூத்த பேச்சாளரும் ஆயுதப்படைகள் பொது தலைமையகத்தின் துணைத் தலைவருமான பிரிகேடியர் ஜெனரல் அபோல்பல் ஷேகர்ச்சி ஈரானின் ஏவுகணை சக்தி இன்னும் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை என்றும் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள ஈரான் முழுமையாக தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். ஷரீப் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் நடைபெற்ற சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார். அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட மிக முன்னேற்றமான விமான மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பாக விளம்பரப்படுத்தப்படும் தாட் அமைப்பு ஈரானின் ஏவுகணைகளை தடுக்க தவறியதாக அவர் கூறினார். ஒவ்வொரு தாட் தடை ஏவுகணைக்கும் 10 முதல் 12 மில்லியன் டாலர் செலவாகும் நிலையில் அதைவிட குறைந்த செலவில் தயாரிக்கப்பட்ட ஃபதா ஏவுகணைகள் மேம்பட்ட உலகளாவிய பாதுகாப்பு அமைப்புகளை தொலைத்து இலக்குகளை மிக மிக துல்லியமாக தாக்கியதாக அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுடன் நடைபெற்ற 12 நாட்கள் போரின் போது ஈரானின் ஏவுகணைகள் முன் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை சரியாக தாக்கியதாகவும் தாக்குதல்கள் சீரற்றவை அல்ல என்றும் ஷேகர்ச்சி கூறினார். இந்த காலகட்டத்தில் ஈரானின் இராணுவ செயல்பாடுகள் பாதிக்கப்படவில்லை, மாறாக அதன் சக்தி மேலும் உயர்ந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். ஈரானின் கடற்படை, இராணுவம், ஃபாசிஜ் படைகள் மற்றும் ஏவுகணை திறன்கள் இன்னும் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த 12 நாட்கள் போர் இஸ்ரேலுக்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதிகாரப்பூர்வ மற்றும் ஊடக தகவல்களின் அடிப்படையில் இஸ்ரேலின் மொத்த பொருளாதார இழப்பு 12 முதல் 20 பில்லியன் டாலர் வரை இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டாலும் விரிவான மதிப்பீடுகள் 40 பில்லியன் டாலருக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறுகின்றன. இதன் நேரடி இராணுவ செலவுகள் 12.2 பில்லியன் டாலர், பொருளாதார முடக்கம் மற்றும் வணிக மூடல்களால் ஏற்பட்ட இழப்பு 21.4 பில்லியன் டாலர், ஈரான் தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதங்கள் 4.5 பில்லியன் டாலர், இடம்பெயர்வு மற்றும் மறுசீரமைப்பு செலவுகள் 2 பில்லியன் டாலர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த போர் இஸ்ரேலின் நீண்டகால பொருளாதார மற்றும் சமூக நிலைத்தன்மையை கடுமையாக பாதித்துள்ளது. சிரியாவின் பகுதிகளை ஆக்கிரமிக்கும் நோக்கில் இஸ்ரேல் திட்டமிட்டு தாக்குதல் நடத்தி வருவதாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் ஈரானின் ஐநா நிரந்தர பிரதிநிதி அமீர் சயீத் திரவானி கடுமையாக கண்டனம் தெரிவித்தார். சிரியா நிலவரம் குறித்து நடைபெற்ற பாதுகாப்பு கவுன்சில் அமர்வில் உரையாற்றிய அவர், சிரியாவின் பெய்த் ஜெயின் நகரில் இஸ்ரேல் மேற்கொண்ட சட்டவிரோத தாக்குதல் சிரியாவை துண்டித்து அதன் தேசிய ஒற்றுமையை பலவீனப்படுத்தும் நோக்குடன் மேற்கொள்ளப்படும் திட்டமிட்ட உத்தியாகும் என்று கூறினார். கடந்த ஒரு ஆண்டாக சிரியாவில் இடைக்கால அரசு செயல்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டு மக்கள் கடும் பொருளாதார, மனிதாபிமான மற்றும் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொண்டு வருவதாக இர்வானி குறிப்பிட்டார். அரசு கட்டுப்பாட்டிற்கு வெளியே இயங்கும் ஆயுத குழுக்கள், சிறுபான்மை உரிமைகள் மீறல் மற்றும் பொதுமக்கள் மீதான வன்முறைகள் சிரியாவின் அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். நவம்பர் 28, 2025 அன்று பெய்த் ஜோன் நகரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 13 பொதுமக்கள் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்ததாகவும் வீடுகள் மீது குண்டுவீச்சு நடத்தப்பட்டு மக்கள் இடம்பெயர செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த தாக்குதல் சர்வதேச சட்டத்தின் கீழ் போர் குற்றமாகும் என்றும் ஈரான் வலியுறுத்தியது. இஸ்ரேலின் நடவடிக்கைகள் தற்காப்பு நடவடிக்கைகள் அல்ல என்றும் சிரியா நிலப்பரப்பை ஆக்கிரமித்து இன மற்றும் மத வேறுபாடுகளை பயன்படுத்தி பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கும் திட்டமிட்ட செயல் என்றும் இர்வானி குற்றம் சாட்டினார். இத்தகைய மீறல்களுக்கு எதிராக பாதுகாப்பு கவுன்சில் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் சிரியாவின் இறையாண்மை குறித்த தீர்மானங்கள் வெறும் சொற்களாகவே இருக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். இஸ்ரேலின் நிதியமைச்சரும்
ரிலிஜியஸ் சியோனிஸ்ட் கட்சியின் தலைவருமான பெசலேல் ஸ்மோட்ரிச் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை வெள்ளை மாளிகையில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சந்திப்பதற்கு முன்னதாக காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை தொடர்பாக கடுமையான நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார். திங்கட்கிழமை நடைபெற்ற தனது கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் பேசிய ஸ்மோட்ரிச், ஹமாஸ் அமைப்பை முழுமையாக அழிப்பதே இஸ்ரேலின் மைய இலக்கு என்றும் அந்த இலக்கு நிறைவேறும் முன் காசாவில் போரை நிறுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். பல வருடங்களாக இதையே தனது இலக்காக இஸ்ரேல் கூறி வருகின்றது. ஹமாஸ் இயக்கத்தை அழிப்பதே 2 வருட தாக்குதலின் முக்கிய இலக்கு என்றும் இஸ்ரேல் கூறியிருந்தது. ஆனால் அந்த இலக்கை இஸ்ரேல் அடைய முடியவில்லை. தாக்குதல் நடத்துவதற்கு காரணமாகவே இஸ்ரேல் இதனை கூறி வருகின்றது என்பதை அமைச்சரின் பேச்சு உறுதிப்படுத்துகின்றது. முழுமையான வெற்றி இன்னும் எட்டப்படவில்லை என்று கூறிய அவர், இஸ்ரேல் கைதிகள் விவகாரம் முக்கியமானதாக இருந்தாலும் போரை தொடர வேண்டியது அவசியம் என்றார். காசா தொடர்பாக 6 முக்கிய நிபந்தனைகளை அவர் முன்வைத்தார். அதில் முக்கியமாக காசா பகுதியின் மறுகட்டமைப்பு முழுமையான ஆயுத நீக்கம் செய்யப்பட்ட பின்னரே தொடங்க வேண்டும் என்றும் பகுதி உடன்பாடுகளுக்கு இடமில்லை என்றும் தெரிவித்தார். ஹமாஸ் ஒரு செயல்படும் சக்தியாக தொடர அனுமதிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். மேலும் காசாவில் பாலஸ்தீன ஆணையத்திற்கு எந்த வகையிலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பங்கு வழங்கக்கூடாது என்றும் இஸ்ரேல் தனது பொறுப்பாக கருதும் பகுதிகளில் பன்னாட்டு படைகள் நியமிக்கப்படுவதை தாம் நிராகரிப்பதாகவும் ஸ்மோட்ரிச் தெரிவித்தார். ஹமாஸை களைந்து காசாவை ஆயுதமற்றதாக மாற்றும் பொறுப்பு சர்வதேச அமைப்புகளுக்கே வழங்கப்பட வேண்டும் என்றும் அதற்கான அரசியல் தூதரக முயற்சிகளுக்கு ஒரு குறுகிய காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதன் பின்னர் இஸ்ரேல் தன் வழியில் செயல்படும் என்றும் காசா மறுகட்டமைப்பிற்கு இஸ்ரேல் நிதியளிக்காது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். ஓஸ்லோ ஒப்பந்தங்களை நிராகரித்து பாலஸ்தீன ஆணையத்தை களைந்து ஆயுதங்களை பறிமுதல் செய்து மேற்கு கரையில் இஸ்ரேலின் இறையாட்சியை விதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். லண்டனில் பாலஸ்தீன ஆதரவாளர்களின் போராட்டத்தின் போது ஸ்வீடன் காலநிலை செயல்பாட்டாளர் கிரேட்டா துன்பெர்க் பிரிட்டன் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்தின் போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகின்றது. இந்த போராட்டம் பாலஸ்தீன் ஆக்ஷன் அமைப்பின் கைதிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக நடத்தப்பட்டது. ஆஸ்பன் இன்சூரன்ஸ் நிறுவனம் இஸ்ரேலின் மிகப்பெரிய ஆயுத உற்பத்தியாளரான எல்பிட் சிஸ்டம் யூகேயிற்கு காப்பீட்டு சேவைகள் வழங்குவதால் இந்த நிறுவனத்தின் முன் போராட்டம் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. எல்பிட் சிஸ்டம்ஸ் இஸ்ரேலின் ட்ரோன் மற்றும் ஆயுத உற்பத்தியில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. போராட்டம் தொடங்கிய பின்னர் அங்கு வந்த கிரெட்டா துன்பெர்க், பாலஸ்தீன் ஆக்ஷன் கைதிகளை நான் ஆதரிக்கின்றேன், இனப்படுகொலைக்கு நான் எதிராக இருக்கின்றேன் என்ற பதாகையுடன் கலந்து கொண்டார். இந்த நடவடிக்கை நவம்பர் 2 முதல் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வரும் பாலஸ்தீன ஆதரவு கைதிகளுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் நோக்கத்துடன் நடத்தப்பட்டது. உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள சில கைதிகள் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் அவர்களின் கோரிக்கைகளை பிரிட்டன் அரசு புறக்கணிப்பதாகவும் செய்திகள் குறிப்பிடுகின்றன. கிரேட்டா துன்பெர்க் கைது செய்யப்பட்டதற்கு சர்வதேச அளவில் எதிர்ப்புகள் எழுந்ததை தொடர்ந்து அவர் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். ஆனால் அவருடன் கைது செய்யப்பட்ட ஏனைய இருவரும் விடுதலை செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு கரையில் இஸ்ரேல் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் குடியேற்ற கட்டுமானம் அந்த பகுதியின் ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பதிலாக அதை மேலும் நீட்டிக்க செய்யும் என்று ஜெர்மனி எச்சரிக்கை விடுத்துள்ளது. பெர்லினில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஜெர்மன் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் கேத்ரின் டெஷவியர், இஸ்ரேல் குடியேற்றங்கள் சர்வதேச சட்டத்தை வெளிப்படையாக மீறுகின்றன என்றும் அவற்றை ஜெர்மன் அரசு முழுமையாக நிராகரிப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் 19 புதிய குடியேற்றங்களுக்கு இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டது. இந்த நடவடிக்கைகள் பேச்சுவார்த்தை வழியாக இரு நாடு தீர்வை அடைய வேண்டிய முயற்சிகளை கடுமையாக பாதிப்பதாக ஜெர்மனி கூறியது. இரு நாடுகள் தீர்வு என்பது இஸ்ரேலுக்கும் எதிர்கால பாலஸ்தீன அரசிற்கும் பாதுகாப்பான எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் வழியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலுக்கு ஜெர்மனி பிரதமர் சென்று திரும்பிய நிலையில் இந்த எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 2023 அக்டோபர் முதல் மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலம் பகுதிகளில் இஸ்ரேல் படையினரும் சட்டவிரோத குடியேற்றக்காரர்களும் மேற்கொண்ட தாக்குதல்களில் 1100க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டு சுமார் 11,000 பேர் காயமடைந்து 21,000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஜூலை மாதத்தில் சர்வதேச நீதிமன்றம் பாலஸ்தீன நிலப்பரப்பில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் ஆக்கிரமிப்பு சட்டவிரோதமானது என்றும் மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலத்தில் உள்ள அனைத்து குடியேற்றங்களையும் காலி செய்ய வேண்டும் என்றும் அறிவித்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
அமெரிக்காவின் விலை உயர்ந்த ஏவுகணை தடுப்பு திட்டத்தை மிக குறைந்த செலவில் எதிர்கொண்ட ஈரானுடனான போரின் போது பெருமளவில் பொருளாதார இழப்புகளை சந்தித்த இஸ்ரேல், சிரியாவை ஆக்கிரமிக்க திட்டமிட்டு செயல்படும் இஸ்ரேல், ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பரபரப்பு குற்றச்சாட்டு சுமத்தியுள்ள ஈரான், சர்வதேச நாடுகள் இதனை தடுக்க செயல்பட வேண்டும் என்றும் கோரிக்கை. காசாவில் முழுமையான வெற்றி கிடைக்கவில்லை என்பதை ஒப்புக்கொண்ட இஸ்ரேல் அமைச்சர், ஹமாஸ் இயக்கத்தை அழிப்பதே முதன்மையான இலக்கு என்று மீண்டும் அறிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் காலநிலை செயல்பாட்டாளர்களை கைது செய்துள்ள இங்கிலாந்து, பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்தில் கலந்து கொண்ட போது நடவடிக்கை. சட்டவிரோத குடியிருப்புகளை மேற்கொண்டு வரும் இஸ்ரேலுக்கு ஜெர்மனி வெளிப்படையான கண்டனம். ஜெர்மனி பிரதமர் சமீபத்தில் இஸ்ரேலுக்கு வந்திருந்த நிலையில் கண்டனத்தை எதிர்பார்க்காத இஸ்ரேல்